தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம். ஸோ இந்த வாரத்தோட முதல் எபிசோட் சூப்பரான டெக் நியூஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே சீட் பெல்ட் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லா நியூஸ்லையுமே ஸோ அப்படியே வேகமாக பறந்து போகலாம். கடந்த பிரைம் நியூஸுடைய ஐபி கொஷின் 2 கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமாப்பா எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அந்த ஓட் தான் வந்து போடுறேன். எனக்கும் கண்டிப்பாக அது வேணும். பிகாஸ் ஒரு நார்மல் கார்டு அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டோட வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணாமல் விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வைஃபை கார்டை விட ஃபிங்கர் பிரிண்ட் கார்டு எனக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து படுது. ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் ஓட் பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட 78% ஆஃப் த பீப்புள் அதுக்கு தான் ஓட் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமில் 5G வாங்குவீங்களா 4G வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் நாங்கள் 4G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவோம், இப்போதைக்கு அது போதுன்னு சொல்லி 64% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணிக்கிங்க. அண்ட் 36% ஆஃப் த பீப்புள் எங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 5G வேணும் அப்படின்றது கட்டாயம் கிடையவே கிடையாது. இருந்ததுன்னா போனஸாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா 5G ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணி ஃபஸ்ட்டு மேஜர் சிட்டிலலாம் பிரச்சனையே இல்லைன்றது ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டவுன்ஸ்க்கு வரும். அப்போ தான் எங்கள் ஊருக்கும் வரும். அப்படி வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் கிடைக்கணும். இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சிம்மை ஃப்ரீயாக தரணும், இல்லாட்டி காசை கம்மியாக வைக்கணும். அதுக்கடுத்தமா பிளான் வந்து கொடுக்கணும். அந்த பிளான் நம்ம வாங்குற விலைக்கு வைக்கணும். இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். திரும்ப ஜியோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணி பார்த்து பழகிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கனவாக தான் இருக்குது. வரும்போது யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு ஐ எம் ஹாப்பி வித் 4G. இது என்னுடைய ஓட்டு. மேபி நான் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு தேவையான மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. அதில் 5Gயும் சேர்ந்து ஒரு போனஸாக வருதுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனே வாங்கினாலும் அது 5G சப்போர்ட் பண்ணுமா இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பேஸ்ட் ஆன் த சிப்செட் அண்ட் பேஸ்ட் ஆன் த பிராண்ட். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி ஐபிக்கு பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன் போயிடுச்சுல. ஸோ வாங்க குயிக்காக நியூஸை பார்த்துடலாம். முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான டெக் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்புடைய பேக்கப்பில் எடுத்து வச்சிருக்கோமே, இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவசியை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைவசியை பற்றி ஒரு பெரிய குண்டு போட்டதுக்கு அப்புறமாக பச்சை கலரில் மஞ்சள் கலரில் மாறப்போதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். கிராமின் லில்லி உமன் ஸ்மார்ட் வாட்ச் இப்போ இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சில் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு நிறைய விதமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. பட் முக்கியமாக நான் இந்த நியூஸை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. அதற்கு மேலேயும் என்ன இருக்குன்னா, உமன் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த்தை மட்டுமே பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, ப்ரெக்னன்சி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றதை வந்து அந்த வாட்சை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து அது டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. ஆனால் இதோட விலை என்ன தெரியுமா? 21,000. 21,000. எஸ். ஸோ அதே போல் இன்றைக்கி ஏன் இந்த நியூஸை கொண்டு வந்தேன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி உமன்ஸ் டே. ஸோ இதுக்கு தனியாக விஷ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் வந்து கிடையாதுங்க. அதனால தான் நான் காலையிலேருந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி அந்த ஸ்டோரிஸ் எதுலையுமே எதை பற்றியுமே வந்து உமன்ஸ்க்காக தனியாக ஒரு இதெல்லாம் போட்டு கோட்லாம் போட்டு நம்ம என்றைக்குமே விமன்ஸை வந்து தனியாக மதித்தாலே வந்து போதும். அவங்க வந்து எப்போவுமே தே ஆர் என்ன சொல்கிறது, சுப்பீரியர் தான். என்ன கேட்டால் அவங்க வந்து கிரேட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸ், டாட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஒரு பெரிய வில் பவர் இருக்குது. ஸோ எப்போவுமே அவங்களை நம்ம மதிக்கலாம், அவங்களுக்கான ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்டை கொடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில அன்பை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். அவ்வளோதான். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவங்களுக்கு இருக்கும். யாராவது தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசுனது, டே அடுத்ததாக நாங்கள் தான்டா பெருசாக வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. ஒரு சில தொண்டர்கள் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் வருதுல்ல, அதனால. ஸோ பாலிடிக்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். என்னன்றதை சொல்லிடுறேன். ஓலா இப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து தயார் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலையை எங்கே வைக்கிறதா இருக்காங்க? நம்ம தமிழ்நாட்டில் தான். அது பேர் ஏதோ பாட்டெல்லாம் வருமே, என்ன பாட்டை மறந்து போயிட்டோமே. வெற்றி நடை போடும் நான் சொல்லலைங்க, அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அதுக்கெல்லாம் ஓட்டு போடுவேன், இதுக்கு ஓட்டு போடுவேன். நீங்கள் இப்போயே வந்து முடிவெல்லாம் பண்ணாதீங்க. வேணும்னா நாளைக்கு வெயிலில் போய் கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி டார்ச் லைட் வேணும் நைட்டுக்கு வந்து அடிச்சிக்கலாம். இல்லாட்டி வேறு என்ன பண்ணலாம், புளி ஃபோட்டோ வேணால் வைக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு போகலாம். மாம்பழம் வாங்கி கூட சாப்பிட்றோம் அடுத்த மாதம். நீங்களாக ஒரு எடுத்துக்கோங்க. சரி, நோ பாலிடிக்ஸ். திரும்ப பாலிடிக்ஸ் பக்கமே போகிறோம். சரி, என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வந்து தொழிற்சாலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த இடம்ன்றது எக்ஸாக்டாக தெரியல. மேபி ஒசூர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஏத்தரங்க வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களும் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி காஞ்சிபுரம் அந்த சைடில் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு ஒரு பைக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு பிளானில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்பா சாமி சீக்கிரமாக கொண்டு வாங்கப்பா, எல்லாம் ஏத்தர்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, வாங்குறதுக்கும் எங்கடானா பைக்கே இல்லைன்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னாச்சு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும்போது மக்கள் எல்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. 100 ரூபா போயிடுச்சு பெட்ரோல், எப்படி போட்டுன்னு ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுறது? 100 rupees பெட்ரோல். தண்ணியில் ஓடுற மாதிரி ஒரு வண்டியை கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும். யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டுபிடிங்க, நான் வேணா வீடியோ பண்ணுறேன். தண்ணின்னு பேசும்போது அடுத்ததாக இன்னொரு தண்ணியில் ஒரு கண்டம் இல்லை, கண்டம் கூட இல்லை, இது வந்து என்ன சொல்கிறது, கின்னஸ் சாதனை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone 11 கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக கனடாவில் ஒரு நதியில் வந்து விழுந்துடுச்சான். இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் யாரோ போய் எடுத்துருக்காங்களாம், எடுத்து ஒர்க் ஆகுதாங்க ஃபோனு. இந்த ஃபோனு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு சைடில் பார்த்தா போன வாரம் சொல்லும் போது ஐஃபோன் ஒரு இடத்துல வெடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். அது எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வெடிச்சிச்சின்னு சொல்லி அப்பப்போ நியூஸ் வருங்க. சாம்சங்காக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வரும். ஐஃபோனுக்கும் வந்துச்சு, அது ஒரு நியூஸ், அதையும் பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு தடவை என்ன சொன்னால், ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சு. அது சின்ன ஃப்ளைட், குட்டி ஃப்ளைட்டில் விண்டோ திறந்துட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளைட்டில் கீழே விழுந்துச்சு. எடுத்து வந்து பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க ஐஃபோன். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத சொல்கிறாங்க. இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு 6 மாதம் கழிச்சு ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு பார்த்தா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருக்குது, கம்மி விலையில் கொடுத்தாங்கன்னா நம்மளும் வாங்குவோம். இல்லாட்டி நம்ம ஏன் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனு, இந்த ஃபோனு, அந்த ஃபோனு ஒவ்வொன்றுத்துக்கும் சண்டை போட்டுக்கணும். ஐஃபோனுன்னா பிரச்சனையே இல்லை. ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோவை மட்டும் காமிச்சா அதில் எவ்வளோ ஜிபி ரேம்னாலும் பிரச்சனை இல்லை, என்ன டிஸ்பிளேனாலும் பிரச்சனை இல்லை, ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 5G பற்றி நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தால, அதுக்கு அடுத்த நியூஸ் இப்போ கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஜியோ ஏர்டெலும் நாங்கள் 5G டவரை ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரெடி பண்ணிட்டோம்னா நமக்காக கிடையாதுங்க, அவங்க இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு மும்பை, சென்னை இல்லாட்டி ஹைதராபாத் மும்பை வந்து கன்ஃபார்ம், சென்னையில் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த 2-3 நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த 5G எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்க இன்டர்னல் டீமை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவேனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக 5G வந்துரும்ன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம், அட்லீஸ்ட் மேஜர் சிட்டிலேயாச்சும் வந்துடும். பிகாஸ் 3G எல்லாம் வரும்போது அப்படி தான் வந்துச்சு. 4G தான் ஏதோ கொஞ்சம் வேகமாக வந்துருச்சு. பட் 3G எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர், டெல்லி, மும்பை, அதுக்கப்புறமா தான் சென்னையில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கே ஒரு வருஷம் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ டாப் 5 டெக் நியூஸை பார்த்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு போனஸில் 2 நியூஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க பார்த்து சொல்லிடுறேன். IPL 2021 இதுக்கும் டெக்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. சம்மந்தம் இல்லை, நம்மளே சம்மந்தம் படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம டிவியில் தானே பார்க்குறோம், அது டெக்கில் தானே வருது. எப்படி அந்த மாதிரி இல்லை, சும்மா சொல்கிறேன். பட் நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பீங்களே, அதனால் சின்ன அப்டேட் கொடுத்தாலான்னு பார்த்தேன். 2021 அதுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறாங்க. 2020 இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஹார்ட் பிரேக்கிங் கூட உட்காந்துருப்பீங்க. பட் இப்போ வேணாம், இந்த வருஷமாச்சும் ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்குதான்னு பார்க்கலாம். உத்தப்பெல்லாம் வந்துக்கிறாரு. ஸோ இதை பற்றியெல்லாம் ஏதாச்சும் தனியாக ஏதாச்சும் பேசலாமான்னு நினைக்கிறேன் தமிழ் செல்வன் சேனலில். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஐபி கொஷினே இதே வந்து வச்சுக்கலாம். ஸோ கிரிக்கெட்டை பற்றி ஏதாச்சும் வேணாம், இதுக்கெல்லாம் ஐபி கொஷின் வச்சா யாராச்சும் புதுசாக நம்மளுடைய ஐடியாவை திருடிடுவாங்க. அப்புறமா நமக்கே வந்து டாடா காமிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறமா நம்ம இது என்னுடைய ஐடியான்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் அது வேணாம். பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் புதுமையான விஷயங்களை வந்து தமிழ் செல்வன் சேனலில் பேசலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது என்ன ஏதுலாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஐடியா இஸ் வெல்த். ஐடியாவை சுடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 9 லான்ச் ஆக போகுதுங்கோ. எஸ், OnePlus நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஐஸ்கிரீமை நமக்கு அமைச்சிருந்தாங்க. என்னது தெரியாதா? OnePlus ஐஸ்கிரீமை தெரியாதா? ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ஐபட்டலில் கொடுத்துருக்கேன். நேற்று தமிழ் செல்வன் சேனலில் OnePlus ஐஸ்கிரீமை அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு காமிச்சிருக்கேங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். வேறு லெவல் ஐஸ்கிரீம் இருந்துச்சா அப்படின்றத வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஸோ அதில் என்ன சொல்லி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 23ஆம் தேதி OnePlus 9 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த ஐஸ்கிரீமும் அமுச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீமை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நேத்தி இது கடந்த பிரைம் நியூஸ் சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இன்னைக்கும் எந்த விதமான டிடிபிக்கான கொஸ்டின்ஸும் வந்து கிடையாது. நாளைக்கு ஒரு கொஸ்டினோட நான் வந்து வரேன். ஸோ இன்றைய நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் டெக்ல 4 வீடியோ போடுறோம் ஒரே நாளில். எஸ், 4 வீடியோ. காலையில் ஒரு வீடியோ போட்டாச்சு, மதியம் ஒன்று போட்டாச்சு. இப்போ பிரைம் நியூஸ் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ வந்துட்டு இருக்கும். எஸ், மொத்தமாக 4 வீடியோ இருக்குது. எல்லா வீடியோக்கும் லிங்க் மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பட் பாருங்க. ஓகே, ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி இல்லை, வள டெக்னாலஜி.